உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு வெந்தய களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கிறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 1/4 டம்ளர் வெந்தயம், ரெண்டையும் நல்லா வந்து ஓவர் நைட் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கலாம். நல்லா 2 தடவை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தாலுமே பரவாயில்ல தான், மையம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கெட்டியான இந்த மாதிரி ஒரு நல்ல கடாயில் நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த வந்து அரிசியும் வெந்தயத்தையும் மாவையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் நல்லா கிளறணும். கை விட்டிங்கன்னா கட்டி தட்டிடும். ஸோ அதனால் நம்ம கை விடாமல் நல்லா கிளறிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அதாவது ஸ்டிக்கு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கரண்டி அதுவுமே நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் இல்லாமல் இருந்துச்சுன்னா கை வலிக்காது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளறணும். இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான களி இது. ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்குங்க. ரொம்பவுமே சூப்பராகவும் இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா சில பேர் வெல்லத்தை காய்ச்சியெல்லாம் ஊற்றுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் செய்யாமல் ஆஸ் யூஷுவல் நம்ம களியெல்லாம் எப்படி கிளறிட்டு அது கூட நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்றோம் பார்த்திங்களா, நான் அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளேட்டில் இதை வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு பிளேட்டை மாற்றிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குழி மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கு கூடவே நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை போட்டு நெய் ஊற்றிக்கலாம். அப்படி நல்லெண்ணெய் கூட ஊற்றி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலை தான். ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ வச்சுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாங்க. நான் நெய் தான் ஊற்றிக்கிறேன். அது கூட நமக்கு வந்து பழம் பிடிச்சவங்க ஒரு வாழைப்பழத்தை வச்சு தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வயிற்றுலையும் நல்ல குளுன்னு இருக்க. காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.